நாம ஒரு இருந்தா தான் ஆம்பளை. அப்படியா? இல்லன்னா அவன் ஆம்பளே இல்ல. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட எப்படி நான் சொல்றது? ரொம்ப தப்பு சார். நீங்களும் ஒத்துக்கிறீங்க, திராவிட கழகத்துக்காரெல்லாம் ஆம்பளைன்னு ஒத்துக்கிறீங்க. நாங்க என்ன பண்ணுறது? அப்ப மத்தவெல்லாம் பாஜகவெல்லாம் அலின்னு அர்த்தம். சொன்னா எப்படி? ஓவியம் குடிக்கிற ஆளுகிட்ட போய் அது பேசினா என்ன? இல்ல நீ வேணா சொல்லுங்க, நாங்க மூத்திரம் முடிச்சு கொடுக்குறோம். அதுவும் இருக்குது. என்ன மூத்திரம் சார்? 24 பெண்கள் வந்து மோடிக்கு மேக்கப் போடுறதா சொல்றாங்க. அப்படியா? ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபாய் செலவாகுதுங்கிறாங்க. அப்படியா? ஆமா. அப்படியாவா? இன்னும் அப்படித்தான். தமிழகத்துல ஒரு IPS அதிகாரி என்னது கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு. அது உங்க இதுதான் வந்து போலீஸ் இப்படி உட்காந்து சுடுறத வந்து போட்டோ எடுத்து போட்டாங்கன்னா டிவியில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. என்ன பண்ணீங்க? இப்போ உங்களை எல்லாம் உயிரை விட்டு வச்சிருக்காங்களா? அதுலயே தெரியல திமுக எவ்வளவு மோசமான ஆட்சி பண்ணுதுங்கிறது. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் விட்டு வச்சிருக்காங்களா? அதுலயே தெரியல. ஸ்டாலின்ங்கிற புலியை பார்த்து மோடிங்கிற பூனை சூடு போட்டுச்சுன்னு சொல்ல வர்றீங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். சார், தமிழக முதல்வர் அவர்கிட்ட உள்துறை இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா? தெரியாது. தெரியாதா? எங்கே இருக்கிறீங்க? இல்லை, உள்துறை இருக்கிறதுக்கு தகுதின்னு ஒன்று இருக்கிறதாங்கிறது எனக்கு தெரியாது. போலீஸ் துறை சார். ஆமாம். அதுக்கு என்ன தகுதி வேணும்? அதுக்கு அந்த துறையை வச்சுக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும்? இல்லை, அதை மானெல்லாம் கப்பல் ஏறிக்கிட்டே இருக்க 2 நாள் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சொல்லுங்க, என்ன உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சின்ன குழந்தை கப்பல் ஏறி இருக்குது. இல்ல, கப்பல் ஏறி இருக்குது. ஒரு போலீஸ் மாநாட்டுக்கு கூப்பிடவே இல்லை. அப்படியே என்ன கூப்பிட்டா போதுன்னு நம்ம மானம் கப்பல் ஏறலையா? இது அந்த மாதிரி பல விஷயங்கள் கப்பல் ஏறிது. அதே லால் பகதூர் சாஸ்திரி எப்படி இருந்தார்? என்ன பண்ணார் அவரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆன உடனே பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. இல்ல, இது இப்போ இந்த அகமதாபாத் விபத்து நடந்ததுக்கு அமித்ஷா வந்து ராஜினாமா பண்ணிருக்குன்னு சொல்ல வர்றீங்களா? அது வந்து தனி அந்த அது தனி டிபார்ட்மெண்ட். அது ராம் மோகன் நாயுடு அதுக்கு தனியா இருக்கிறாரு. ஆனா நீங்க சொல்றது இங்க அவர் ராஜினாமா. அதுக்கு பதில் சொல்லுங்க. இங்க போலீஸ் உடைய ஈரல கெட்டு போய் இருக்குதா சார்? சரி, ஈரல் கெட்டு போச்சுன்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? அப்படியா? ஈரல் கெட்டு போனா என்ன இருக்குது? ஆஃப்டர் ஆல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியா போகுது. உங்கள் இதை சனாதன இதையோ கரிசலாங்கண்ணி சாரை புரிஞ்சு கொடுத்தோம்னா சரியா போகுது. அவ்வளோதானே. அப்போனா கரிசலாங்கண்ணி திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கணும். நீங்களும் கொடுங்க. இல்ல, நான் கேட்கறது இல்ல. இப்ப அவருக்கு தானே இதா இருக்கு. ஈரலும் கெட்டு போயிருது. முதல்ல உங்களை கவனிங்க. நீங்க தமிழகத்துல ஒரு IPS அதிகாரி என்னது கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு, குழந்தை கடத்தல் ஈடுபட்டு இருக்காரு. இப்படி ஒரு மோசமான போலீஸ் துறையை பார்த்ததே இல்லை தமிழகம். அதுவும் திரு ஸ்டாலின் அவர் கையில் வைத்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். எனக்கு தெரியாது. உங்களுக்கு தானே தெரியும். எனக்கு பழக்கம் வந்து இந்த சாத்தாங்குளத்துல வந்து போலீஸ்காரருக்கு அடிச்சு கொண்டு இது பண்ணி போட்டாங்க. இன்னைக்கு ஊர்ல அவங்கள வந்து ஒன்றும் பண்ணல. அது மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த சமயத்தில் என்ன பண்ணீங்க? பாஜக ஒன்று கூட்டணியில் இருந்த பழனிசாமி என்ன பண்ணார்? உள்ளாட்சி பாலியல் வழக்குல வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் சிக்கினாங்க. அவங்கள என்ன பண்ணாங்க? அது உங்க இதுதான் வந்து போலீஸ் இப்படி உட்காந்து சுடுறத வந்து போட்டோ எடுத்து போட்டாங்கன்னா டிவியில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. என்ன பண்ணீங்க? அப்படியா? இல்ல, சரி, அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு விஷயம் தெரியலன்னா நீங்க அப்படி இல்ல. ஒரு காவல் அதிகாரியை சுட்டார். சொல்றேன். அது சுட்டார். இப்ப 2 நாளைக்கு உட்காந்து வேன் மேல உட்காந்து குறிபாத்து மக்களை சுடுறாரு. இல்ல 2 நாளைக்கு முன்ன ராணிப்பேட்ல ஒரு வழக்கறிஞரை சுட்டு இருக்காங்க கன்ல. எது? அவருடைய கன்ல இல்ல. அப்புறமா மதுரையில உடனே இல்ல மதுரையில ஒரு காவல் நிலையத்தில் தாக்கி இருக்காங்க. இந்தியாவுடைய உள்துறை வந்து அமித்ஷா கிட்ட இருக்குது. இந்த கொலையெல்லாம் இந்தியாவில் நடக்குது. அமித்ஷா தான் பொறுப்படுது. இது மாநில அரசியலுடைய பட்டியல வருது. மாநில அரசு பட்டியல், காவல்துறை மாநில அரசு பட்டியல இருக்கு. அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை தன்
கையில் வைத்து கொள்ள தகுதி இருக்கா இல்லையா? இல்ல, அமித்ஷாவுக்கு இருக்கும்போது இவருக்கு இருக்குது, இவருக்கு இல்ல தானே? இவருக்கு இல்லன்னாக்கா அமித்ஷாவுக்கு இல்ல, அவ்வளவு. அப்படிதான், அவ்வளவுதான். அமித்ஷாவுக்கு இல்ல, அவ்வளவுதான். அது நீங்க பெகல்காம் சொல்றது கரெக்ட். ஆமா, தீவிர இங்க வந்து தமிழக போலீஸே கெட்டு போயிருக்கு. கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க, அந்த அதிகாரியை கைது பண்ணிட்டாங்க. யாரு கைது பண்ண வச்சது? யாரு கைது பண்ணது? யாரு? இல்ல இல்ல, நீதிமன்றம் சொல்லிதான் கைது பண்ணாங்க. நீதிமன்றம் உன்னங்கட்ட எஃப்ஐஆர்லயே அவருடைய பேரு இல்ல, உன்னங்கட்ட எம்எல்ஏ பூவ ஜெகன்மூர்த்தி பேரே இல்ல சார். எப்படி எல்லாம் நடக்குது பாரு சார். ரொம்ப கொடுமைதான், ரொம்ப கொடுமை நடக்குது இல்ல. ஸ்டாலின் ஆட்சியில தான் ரொம்ப கொடுமை நடக்குது இல்ல. திமுக ஆட்சியில காவல்துறை கெட்டு போய் இருக்கு சார். கெட்டு போச்சு. எப்பயுமே பொதுவா சொல்றது கண்டிப்பா கெட்டு போச்சு. இப்ப உங்களை எல்லாம் உயிரை விட்டு வச்சிருக்காங்களா? அதுலயே தெரியல திமுக எவ்வளவு மோசமான ஆட்சி பண்ணுதுங்கிறது. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் விட்டு வச்சிருக்காங்களா? அதுலயே தெரியல. அவர் போய் ரோட் ஷோ போறாரு, ரோட் ஷோ நடந்து போறாரு, டிராமா என்னது படம் காட்டிட்டு இருக்காரு. சரி, உங்களை யார் பார்க்க சொன்னாங்க? இல்ல, போலீஸ் துறையை கவனிங்க, லா அண்டர் கவனிங்க, பொதுமக்களை பாத்துங்க. உங்களுக்கு எங்க போச்சு? நீங்க என்னத்துக்கு அந்த படத்தை பார்த்தீங்க? உங்க ஆளு தான் ஒரு ரோட் ஷோ போனார், ரெண்டு பக்கம் ஈகா காய காணோம். யாரு? எங்க ஆளா? மோடி மகான். யாரு? மோடி மகான். அவர் பார்த்து இவர் காப்பாடிச்சிட்டாரு. ஆமா, உலகமே மோடி பிறந்ததுக்கு அப்புறம் தானே பிறந்தது. நீங்க நான் எல்லாம் மோடிக்கு அப்புறம் தானே பிறந்தேன். அது அவரை பார்த்து தானே காப்பி அடிச்சு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு புத்தி இல்ல, மூளை இல்ல எங்களுக்கு. புத்தி இருக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க? புத்தி அறிவு கட்டவன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாத்தையும் உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போறீங்க. மோடி தான் வந்து பூலோகத்தை கண்டுபிடிச்சாரா? இல்ல, அவர் அமித்ஷா தான் கண்டுபிடிச்சாரா? இல்ல, பேசுறீங்க இஷ்டத்துக்கு, உங்க இஷ்டத்துக்கு. இப்போ ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு புலி இருந்துதான், ஒரு பூனை இருந்துதான். புலி பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சா. அதே மாதிரி கதையா திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி போட்டுட்டாரு. யார்? ஒரு நடிகரை பார்த்து. ஸ்டாலின் வந்து மோடி அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்துட்டார். மோடி அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி ஸ்டாலின் நான் வந்து அப்போ யாரு புலி? ஸ்டாலின்ங்கிற புலியை பார்த்து மோடிங்கிற பூனை சூடு போட்டுச்சுன்னு சொல்ல வர்றீங்க? இல்ல, அப்புறம் தான் மோடி வந்தார். அதுல இங்க தமிழகத்துல கரெக்ட் தான். இல்ல, தமிழகத்துல ஒரு நடிகரை பார்த்து உதாரணம் கரெக்ட் தான். ஸ்டாலின்ங்கிற புலியை பார்த்து மோடிங்கிற பூனை சூடு போட்டுக்கிட்டு சுத்தி இல்ல, அது அங்க இங்க தமிழகத்துல விஜய் பார்த்து இவர் இப்படி விஜய் வந்து விஜய்க்கு என்ன 60-70 வயசு இருக்குமா? விஜய் அவர் 50 வயசு தான், 70 வயசு ஆயிடுச்சு. சரி, எனக்கு ரைட் சார். எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் சார். சரி, நீங்க அவருக்கு என்ன வயசாச்சு? 70 வயசு. உங்களுக்கு என்ன வயசாச்சு? தெரியாது. உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு வயசே தெரியாது. நான் கிழவன், இல்ல, ஒரு 70 வயசு முதல்வருக்கு முடிய பாருங்களா, அப்படியே கருப்பா இருக்கு. எப்படி சார் அது? சார் உங்களுக்கு அது ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க சார். உங்க முடி எப்படி கருப்பா இருக்குது? அதேதான் அவர் பண்ணிருப்பாரு. நான் வந்து உண்மையான முடி சார். தபார் சார், தபார் இழுத்து கூட காட்டுற பாருங்க, உண்மையான முடி. இப்படி இல்ல இல்ல, இப்படி திரு ஸ்டாலின் அவர் தன் முடியை இழுத்து காட்ட முடியுமா? தாராளமா இழுக்க முடியுமே. அப்படியா? தாராளமா இழுக்க முடியுமே. 70 வயசுல அப்படி கருப்பா இருக்கு. அமைச்சர் பதவிக்கு வந்து தலைமுடி பிடிச்சு இழுக்கிறவங்க தான் நான் கேக்குறேன். அப்படித்தான் இருக்குது. சீஃப் மினிஸ்டர் இருக்கணும், தலைமுடி இருக்கணுங்கிறீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு. இல்ல இல்ல, 24 பெண்கள் வந்து மோடிக்கு மேக்கப் போடுறதா சொல்றாங்க. அப்படியா? நாளைக்கு 3 கோடி ரூபாய் செலவாகுதுங்கிறாங்க. அப்படியா? ஆமா, அப்படியாவா? இன்னும் அப்படித்தான். அப்பனா ஸ்டாலினுக்கு என்ன எவ்வளவு இதா தெரியாது. மோடிக்கு அது செலவாகுதுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். 24 பெண்களை போட்டோ போட்டிருக்காங்க. அவருக்கு மேக்கப் போடுற போட்டோ எல்லாம் வந்து இருக்குது. எப்படி தினசரி காலையில அவருக்கு எவ்வளவு நேரம் மேக்கப் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காரா? இல்ல எப்படி போட்டுட்டு நல்ல காலம் அது இருக்குது. நல்ல காலம் அது இருக்குது. அதெல்லாம் இருக்குதா? ஆமா. ஓ, நீங்க அத வேற எதிர்பார்க்கறீங்களா? இல்ல நீங்க உங்க புத்தி அப்படி போனாலும் போகும். அதுக்காக இல்ல நீங்க சொல்றீங்க 74 பொண்ணு அந்த மாதிரி ஆளுங்க தானே நீங்க. ட்ரெஸ் இல்லாம கூட உட்கார்ந்தாலும் உட்காருவீங்க, சொல்ல முடியாது சார். இப்படி அடுத்தது இப்ப தான் பேரன் வந்துட்டார் சார். ஆமா, தான் பேரன் வந்துட்டார் சார். வந்துட்டாரு. இப்ப இனி வந்து இன்பத்துறைக்கு நீங்க வக்காலத்து வாங்க போறீங்க. ஆமா, கொடுப்போம். என்ன தப்பு? ஜெய்ஷாவுக்கு கொடுக்கும்போது இது கொடுக்க கூடாதா? எது? ஜெய்ஷாவுக்கு கொடுக்கும்போது இது கொடுக்க கூடாது. அடுத்த இதுக்கு வந்துட்டார் இன்பத்துறை. நாங்க வந்து ஒரு குடும்பத்தோட வாடுறவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆள் சுத்திக்கிட்டு இருக்குது. அதான் கேட்டாங்களே, செந்து பொட்டு வைக்கிறேன்னாரு. ஒன் நேஷன் ஒன் ஹஸ்பண்ட்னாரு. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவீங்களா? அது உங்களுக்கு இருக்காது, எங்களுக்கு தெரியாது. அது மாதிரி எங்க ஊர்ல சொல்லி இருந்தா கலட்டிக்கிட்டு அடிச்சிருப்போம். இல்ல உங்களுக்கு கலட்டிக்கிட்டு அடிச்சிருப்போம். ஒன் நேஷன் ஒன் ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப்
அது உங்ககிட்ட இருக்கா? அதைத்தான் கேக்குறேன். இவர் யார் ஹஸ்பண்ட்னு கிளைம் பண்றதுக்கு? இல்ல, இல்ல, அது வந்து மம்தா பானர்ஜி என்ன சொன்னா? உங்களுக்கு தெரியும். பொண்டாட்டிக்கு போய் வையா, நீ யாரா மத்த பொண்டாட்டிக்கு வைக்கிறதுக்குன்னு கேட்டாங்க. வாய் மூடிட்டு ஓடி போயிட்டான் அந்த ஆளு. கீழே வருது போடுறாங்களே, என்னென்னவோ போடுறாங்க உங்களை பத்தி. என்னென்ன போடுறாங்க? பாக்குறதே இல்லையா? அதை கூட பாக்குறது இல்லையா? நான் பாக்குறதே இல்ல. அதெல்லாம் அப்படியே மக்களை மதிக்காத ஆளு, அப்படியே போயிட்டு மக்களை தள்ளிட்டு மதிக்காத போயிட்டு ஆளு, மக்களை சட்டை பண்ணாத ஆளுன்னு அர்த்தம். மக்களை சட்டை பண்ணாத ஆளுன்னு அர்த்தம். வர விமர்சனத்தை பார்க்காத ஆளுன்னு அர்த்தம். நீங்க எப்படி நெறியாளராக இருக்கீங்க? இல்ல, ஒரு இத்து கேளுங்க. அதாவது இவ்வளவு நடந்திருக்கு இந்த குழந்தை கடத்தல் இருதுல. ஒரு IPS ஆபீசர் இது இருக்கிறாரு, அவர் மேல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. நீதிமன்றம் தான் தலையிட்டு இருக்கு. கைது பண்ணி தாங்க கோர்ட்டுக்கு போய் ஒரு ஜாமீன் வாங்கி இருக்காரு. பேப்பரே பாக்குறது இல்லையா? யாரு அப்படி கிடையாது. அவர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ஹெட்லைன்ஸே ADGP கைது. எதுவும் பேப்பர் கீப்பர் எதுவுமே படிக்காம நேரா வந்து உட்கார்ந்து உளறிட்டு இருக்காது. நீங்க நீதிமன்ற கைது பண்ணுச்சு சார். நீதிபதி கைது பண்ண சொல்ல ஸ்டாலினை போய் வேலை எடுத்துட்டு போய் கைது பண்ணுவாரு. ஆமா, இது இல்ல 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 இது இல்ல இல்ல அப்படி கிடையாது. இது இல்ல இது இல்ல இல்ல போய் கைது இல்ல. ஒரு அரசாங்க வண்டியை வச்சுட்டு அவர் இது வந்து ஒரு பையனை கடத்தி போயிருக்காரு, கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு. இவ்வளவு மோசமான தமிழக போலீஸு, அதுவும் ஸ்காட்லாந்துக்கு இணையான போலீஸு இப்படி கேவலமா போயிருக்கு. தமிழகமே தலைகுனி நிக்குது சார். இது வரைக்கும் தமிழகத்தில் காணாத காட்சியில காண்கிறேன் சார். பேசிட்டு பாப்ப நானு. பேசுங்க சார். சாத்தாங்குளத்துல அதே தான் நடந்தது. சாத்தாங்குளத்துல என்ன நடந்தது? சாத்தாங்குளம்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமா? தெரியும். ஆமாம் சார். என்ன நடந்தது அங்க? என்ன நடந்தது? கஸ்டடி இதுல அப்பா பையனை சாவடிச்சாங்க. எப்படி அடிச்சாங்க? எப்படி சாவடிச்சாங்க? விடிய அடிச்சு சாவடிச்சாங்க. எதுக்காக சாவடிச்சாங்க? எதுக்காக? செல்போன் எனக்கு ஃப்ரீயா கொடுன்னு கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன்னா அடிச்சு கொண்டாங்க. இன்னைக்கு வரல அவங்க அந்த அதிகாரிகள் ஜாலியா தான் சுத்திட்டு இருக்காங்க. ஸ்டெர்லைட் ஆலையில வேன் மேல உக்காந்துட்டு குறி பார்த்து மக்களை 13 பேர்த்த சுட்டு கொள்றான். டிவியில பார்த்து தான் தெரிந்து கொண்டேன். அதுல இருக்கிற அருணா கமிஷன் போட்ட அதிகாரி இப்ப திரு ஸ்டாலின் தொகுதியில் உயர் அதிகாரியாக இருக்கிறார். அது ஏன் நடவடிக்கை எடுக்கல? எதுக்காக எடுக்கணும்? அவர் தானே தீர்வு இதை கண்டுபிடிச்சு சொன்னவர். அவர் தானே. யாரு? அருணா கமிஷன் போட்ட இத மேல இந்த இதுல ஆக்ஷன் எடுக்கணும். எடுத்தீங்க முடியாது, தண்டனை உடனே கொடுத்துட முடியாது. உங்களுக்கு எல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது. அறிவுபூர்வமான கேள்வி தான் இருக்கலாம். இதுக்கு வந்து பள்ளி கொடுத்த பையனுக்கு தெரிஞ்ச விஷயம். உங்க இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு, இதுக்கு என்ன பதில் சொல்றது? நான் என்னத்தை பதில் சொல்றது? உடனே பிடிச்சிக்கிட்டு வந்தவுடனே கைது பண்ணி தூக்கில் போட்டு தொங்க விட்டு பணத்தை எரிச்சிடுவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அதான் நீதியா? விசாரிக்க மாட்டாங்க. விசாரிச்சாக்க அவங்க வந்து ஜாமீன் வாங்க மாட்டாங்க. அங்கே விவசாய கல்லூரி மாணவிகள் 3 பேர்த்த வந்து பஸ்ஸில் வச்சு நெருப்பு வச்சு கொண்டு விட்டானுங்க. அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துச்சு நீதிமன்றம். பழனிசாமி தன்னுடைய செல்வாக்கு பயன்படுத்தி விடுதலை வாங்கி கொடுத்து அவங்க 3 பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டீங்க? என்ன பண்ணிட்டீங்க? உங்கள் கூட்டணியில் இருந்து போய் நடந்தது தான் அது. பாஜக கூட்டணியில் இருந்து போய் நடந்தது தான் அது. இல்ல, திமுக ஆட்சியில் எதுவும் நடக்கல. ஒண்ணுமே நடக்கல. 2006 ஒண்ணுமே நடக்கல. ஒண்ணு சொல்லட்டுமா? ஞாபகப்படுத்துறது எது சொன்னாலும் நான் இல்ல இல்ல. அதாவது பிரபலமான செய்தித்தாளும் பிரபலமான தொலைக்காட்சி நிறுவனமும் 2006 எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் தயாநிதி மாறன் தான் அழகிரி விட அதிகமாக மக்கள் நேசிக்கிறார்கள் சிறந்துண்டு அப்படின்னு போட்ட உடனே என்னாச்சு? மதுரில் சொல்லுங்க. தினகர் ஆபீஸ்ல என்ன ஆச்சு சொல்லுங்க. அறியாத 3 பேர் செத்தாங்க சார். இருக்கட்டும், அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க, எரிச்சாங்க சார். எரிச்சல் செத்தாங்க சார். அது இதுன்ட்டு கைது பண்ணாங்களே. அதுக்கு அந்த ரவுடிகள் ஏவி விட்டவர் எல்லாருக்குமே தெரியும். தென் தமிழகத்தின் தளபதி. சரி, அவர் தான் காரணம். அந்த கேஸ் எங்க போய் நடத்தினீங்க? கோர்ட்ல. கோர்ட் எந்த மாநில கோர்ட்ல நடத்தினீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற கோர்ட் இல்ல, ஆந்திரால நடத்தினாங்க. அதுல இருந்து விடுதலை பண்ணிட்டாங்க.
திரு அழகிரி அவர்கள். உங்க கேள்வியிலேயே பதில் இருக்குதுல்ல. ஆமா, தமிழ்நாட்டில் நடந்தாங்க, தமிழ்நாட்டில் செல்வாக்குள்ள கட்சி செல்வாக்கை பயன்படுத்தி அவங்க விடுதலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஆந்திராவில் வந்து இப்போ ஜெயலலிதா அவனுடைய ஊழல் குற்றச்சாட்டில் A1 குற்றவாளி ஊழல் வாழ்த்தின்னு சொல்லி ஜெயலலிதா தள்ளினாங்களே உள்ள, அதையும் கர்நாடகாவில் நடத்தினாங்க. எது அந்த கேஸை எது சரியாக நடத்த ஊழல் குற்றவாளின்னு இந்தியாவிலேயே முதலமைச்சராக இருந்து ஊழல் குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போன ஒரே ஆள் ஜெயலலிதா. அந்த அம்மா எப்படி ஜெயிலுக்கு போச்சு? கர்நாடகா இருக்கிற டி.குன்ஹா கொடுத்த உயர் நீதிமன்ற அது மாதிரி தான். அதை ஏன் இங்கே நடத்தல? இல்ல, அது மேல்முறையீடு போனாங்க. இல்ல இது இல்ல, இதே இதுக்கு வந்து இந்த வழக்கில மேல்முறையீடு போல தமிழக அரசு, அதே மாதிரி சங்கரமடம் கொலை வழக்கு அதுவும் மேல்முறையீடு போல இதே திமுக அரசு. யார் கேஸ் போட்டது? கேஸ் போட்டது யாரு? அது தைரியமா போட்டது அதிமுக ஆட்சி. இது பயந்தாங்கோல ஆட்சி. அவங்கள புதுச்சேரியில வெளியிட்டு மேல்முறையீடு போல சார். அப்ப 2006 மேல்முறையீடு போல சார் கேஸ் போட்டீங்க. ஜெயந்தன் அதுக்கப்புறம் என்ன வெளியே வந்துடல அந்த ஆளு. ஆமா, அது யாரு? அதுக்கு யாரு? அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு காரணம் யாரு? ஜெயலலிதா. ஜெயலலிதாவா? இல்ல இல்ல, திமுக ஆட்சியில வெளியே வந்துட்டாரு. மேல்முறையீடு செய்யல, மேல்முறையீடு செய்யல. செஞ்சு இருக்க உயர் நீதிமன்றம் ஏன் செய்யல? அந்த ஆளு உடம்பு சரியில்லாம படுத்துட்டான். அந்த ஆளு உடம்பு சரியில்லாம, அதனால இப்ப விட்டுருவீங்க. அப்படிதான் ரெண்டு காரணம் இருக்குதுங்க. வயசான ஒரு ஆளு இது உடல்நிலை அப்படி இல்ல. இல்ல, அதெல்லாம் குற்றத்துக்கு வயசு அதெல்லாம் கிடையாது. என் மேல எல்லாம் கேஸ் போட்டீங்கன்னா எனக்கு எல்லாம் சீனியர் சிட்டிசன் முறையில என்ன வந்து உடனடியாக கைது பண்ண முடியாது. இதெல்லாம் ரூல் தெரிஞ்சுங்க முதல்ல. அதெல்லாம் சட்டத்துக்கு முன்பு இதெல்லாம் நீங்களா வயசு அதெல்லாம் கிடையாது. உன்னங்கிட்ட இப்ப தமிழகத்தை அப்படி இருந்தா தமிழகத்தில் இப்ப பாலியல் உங்களுக்கு நான் அறிவே இல்லைன்னும் போது உங்ககிட்ட எப்படி நான் பேச முடியும்? அந்த அடிப்படை ஞானமே இல்லாதகிட்ட எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? ஒரு சில காரணங்களுக்காக சில சட்ட விதிகள் அடிப்படையில் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது, அதை தடுக்க முடியாது. அந்த நாலேஜ் உங்களுக்கு இல்லைன்னு சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அங்க ஜாதி மதம் வயசு எதுவும் கிடையாது. அதுதான் இந்த மாதிரி இப்ப அடிப்படை நாடும் இல்லாத இப்ப வயசானவங்களை அதிகமாக பாலியல் குற்றங்கள் வழக்கில் ஈடுபடுறாங்க, போக்சோல கைது பண்றாங்க தமிழ்நாட்டுல அதிகமா. ஆமா, அதுக்கெல்லாம் விடுறது இல்ல. தமிழ்நாட்டுல ஆண்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுல தான் ஆண்கள் இருக்காங்க, மற்ற ஊர்ல எல்லாம் அலிகள் இருக்கான்னு அர்த்தம். அப்படியா? அப்படிதான் அர்த்தம். அங்க போக்சோ நடக்கலைன்னாக்கா ஆம்பளை இல்லைன்னு அர்த்தம். அப்போன்னா ஆம்பளை இருக்கிற ஊர்ல அது நடக்கத்தான் செய்யும். ஆம்பளை இருக்கிற ஊர், ஆம்பளை இல்லாத ஊர் அது நடக்காது. இல்ல இல்ல, அப்படி அவங்களுக்கு அது அதிகமா இருக்குமா? அது இல்ல, தமிழக மக்களுக்கு அதிகமா இருக்கா? ஆமா ஆமா, தமிழக அந்த மூடு அதிகமா இருக்கா சார்? தமிழக மக்கள் எனக்கு அதே மாதிரி இல்லையே. எனக்கு இல்ல சார், எனக்கு இல்ல. நீங்க சொல்றது பத்தி ஆயிரக்கணக்கான கேள்வி, அதை விட்டுருங்க. உங்களை எல்லாம் எடுக்க இல்ல இல்ல, நீங்க இல்ல தமிழக ஆண்களுக்கு அந்த விஷயம் அதிகமா இருக்குன்றீங்களா? இருக்குது, அதனாலதான் போக்சோ நடக்குது. அப்படியா? பக்கத்து மற்ற மாநிலங்களுக்கு அது இல்ல, அதனாலதான் நடக்கல. அவ்வளவுதான். நான் சார் ஒரு செக்ஸாலஜி டாக்டர் இப்படி சொல்றேன். அப்ப தமிழகத்தில் இருக்க ஆண்களுக்கு எல்லாம் காமவெறி அதிகமா இருக்கு, காமவெறி அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த பாலியல் வழக்கெல்லாம் நடக்குது. இருந்தா தான் ஆம்பளை, காமவெறி இருந்தா தான் ஆம்பளை. அப்படியா? இல்லன்னா அவன் ஆம்பளே இல்ல. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட எப்படி நான் சொல்றது? நான் என்ன சார், இது ரொம்ப தப்பு சார். நீங்க இல்ல அப்பனா தமிழகத்தில் இருக்க ஆண்கள் எல்லாம் அலையறானுங்க ரோட்ல, இதுல அப்பனா பாதுகாப்பே இல்ல பெண்களுக்கு. பெண்கள் அப்படி இருந்து பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க. அதான் சாமர்த்தியம், அதான் சாமர்த்தியம். நீங்க தான் சார் அப்பனா நீங்க கரெக்ட். ஏன்னா நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா செக்ஸாலிஸ்ட் அதெல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க. யாருக்கு அதிகமாக ஆண்மை இருக்கு, யாருக்கு அந்த மூடு அதிகமா இருக்கு, அதுதான். அப்பனா தீக்காக்காரனுக்கு அதிகமா இருக்கு. தீக்கா ஆம்பளை. அப்படியா? அதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்களும் ஒத்துக்கிறீங்க, திராவிட கழகத்துக்காரெல்லாம் ஆம்பளைன்னு ஒத்துக்கிறீங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ மற்றவெல்லாம் பாஜகவெல்லாம் அலின்னு அர்த்தம். அப்படிதான் போகணும். அப்படியா? உங்க ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. சரி சார், இப்ப வந்து தமிழக முதல்வர் ஒரு பூனை கண்ணு முடிச்ச பூலோகமே இருண்டும்னா அடுத்தது நம்ம ஆட்சின்ட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நினைக்கிறத நீங்க கவலைப்படுறீங்க. இல்ல, அப்படிதான் நினைக்கிறாங்க. நீங்களும் கண்ண முடிக்க வேண்டியதானே? நானும் கண்ணு முடிட்டு பூலோகம் என்னது நினைச்சிட்டு போக வேண்டியதானே? அதிகாரத்துக்கு அவங்கள பத்தி பண்ணுங்க. அவன் திமுக கண்ண முடிட்டு பூலோகம் என்னதுன்னு சொல்றான், அதே மாதிரி நீங்க கண்ண முடிட்டு பூலோகம் என்னதுன்னு சொல்லிட்டு போங்க. உங்களை யார் தடுத்தா? இல்ல உண்மையில இல்ல இல்ல, இந்த கேள்விக்கே புரியல. இல்ல 52
ஆண்டு வரலாற்றில் திமுக அடுத்தது வின் பண்ணதே கிடையாது. இல்லாட்டி அதுக்கு அவருக்கு தெரியாதா? அது தெரியும் இல்லாட்டி போகுது. அவருக்கு தெரியாதா? இப்ப யாரு ஆட்சியில இருக்கா? இப்ப இல்ல 2026 இன்னும் 10 மாசத்துல இருக்கட்டும். 10 மாசத்துல முதல்வரா இருப்பாரா? 10 மாசத்துல புள்ளைய பெத்தரலாம். யாரு புள்ளைய பெத்தரலாம்? அவர் புள்ளைய போய் கொடுத்துருவாரா? ஆமா. யாருக்கு கொடுப்பாரு? ஆட்சிங்கிற ஒரு பிள்ளைய பெப்பாரு. ஓ, ஆட்சி என்ற ஒரு புள்ள கொடுப்பா. சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? எனக்கு ஷாக் ஆயிடுச்சு சார். 10 மாசம் இருக்குது. இல்ல எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடாது நம்ம முதல்வர் கரெக்டா சனாதனம் சொல்லுவாங்கல்ல, ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்ந்துட்டு இருக்காரு, நீங்க என்ன 10 மாசம் குழந்தை? ஏன்னா உங்களுக்கு என்னடா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு சார். உங்களுக்கு எல்லாமே ஷாக் தாங்க வரும். உள்ள பேக்கிறது உங்களுக்கு ஷாக்கா தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்றது? ஐயோ தப்பு சார். எங்க கட்சியில ஆம்பளை இல்லைன்ட்டீங்களா, அப்புறம் உங்களுக்கு போய் நான் வழக்கம் கொடுத்து என்ன பண்றது? சரி, இப்ப திமுக திராவிட கழகம் தான் ஆம்பளையா இருக்கான்றீங்க, அப்புறம் ஆம்பளை இல்லாதவங்க கிட்ட போய் எல்லாம் பேச்சு. ஆனா இப்ப 2026 அவருக்கு ரொம்ப கஷ்டமான காலம் போல இருக்க. அப்ப கஷ்டமா இல்ல தவறுங்க. அது அவர் கவலைப்பட்டுக்கிறார். உங்களுக்கு என்ன போகுது? இல்ல இல்ல, உங்களுக்கு ஒரு ஆலோசனை கேட்கிறேன். அவர் கவலை நீங்க ஒரு ஆலோசனை சொன்னா நல்லா இருக்கும் சார். இல்ல உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன். அவங்க கவலை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. முதல்ல உங்களை ப்ரூவ் பண்ணிக்கங்க. உங்க கூட யாராவது ஒரு ஈ காக்கா நாய் பேய் ஏதாவது வருதான்னு பாருங்க. எதுக்கு? உங்க பின்னாடி யாராவது வருதான்னு பாருங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. இல்ல நான் என் மனசு கண்ட்ரோல வச்சிருக்கேன் சார். நான் கண்ட்ரோல வச்சிருக்கேன். நான் அலைப்பாருது இல்ல. உங்க பாஜகவை சொல்றேன். உங்க பாஜகவை சொல்றேன். நான் பாஜக சொல்லல. தனிப்பட்ட முறையில் பேசுற வழக்கு எனக்கு கிடையாது. உங்க கட்சிக்கு சொல்றேன். அப்படிங்களா? யாருக்காக கத்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த கட்சிக்கு சொல்றேன். முதல்ல ஆண்மைத்தனமா வாங்க, அதுக்கப்புறம் பேசலாம். ஓ, நீங்க தான் நீங்க அப்பனா நீங்க இப்ப கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுருவீங்க. உங்களால் குழந்தை கொடுக்க முடியும். உங்களால முடியுமான்றதா கேள்வி. இப்ப நீங்க தானே சொன்னீங்க திராவிட கழகத்துக்காரெல்லாம் வெறி பிடிச்சவன் நீங்க. அவன் உங்களுக்கு அது இல்லன்னு தெரியுது. நீங்க தானே சொல்றீங்க. இல்ல இல்ல, நீங்க தானே சொல்றீங்க இது திராவிட நாடு, திராவிட மாடல் ஆட்சி. வந்து காமெடி பிடிச்சவன் நீங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் எனக்கு சந்தேகமாயி போச்சு. இப்ப திராவிட மாடல் ஆட்சி ஆண்களுக்கு அதிகமாக அதை உண்டு பண்ணிட்டாங்க சந்தேகமா வந்துச்சு. திராவிட கழக ஆண்களுக்கு ஆண்மை ஜாஸ்தி. ஆண்மை ஜாஸ்தி. ஐயோ, ஆண்மை ஜாஸ்தி. அது பாஜக இல்லைங்கிறோம். இல்ல ப்ரூவ் பண்ணுங்க சார். நாய் மாதிரி அழிய போறாங்க சார். அப்போ ப்ரூவ் பண்ணுங்க. நாங்க ஆண்மை ஜாஸ்திங்கிறது நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு ஆண்மை நீங்க தான் சொல்றீங்க. நீங்க தாங்க திராவிடர்கள் ஆண்மை அதிகம் ரெக்கார்ட் ஆயிருக்குது. நீங்க சொன்னது ரெக்கார்ட் ஆயிருக்குது. அது திராவிட கழகத்துக்காரெல்லாம் ஆண்மை இல்ல. நீங்க சொல்றதுனால அதே மாதிரி இருந்து தடுமாறுறீங்க. ஏன் உளறிட்டு போறீங்க? நான் உளரல சார். நீங்க சொன்னது நீங்களே. சரி சார், 2026 இப்ப கூட்டணி அங்க கொஞ்சம் ஆட்டம் காணுது போல இருக்கு. ஆட்டம் காட்டு இல்ல, எனக்கு அதிகமா தொகுதி வேணும் கேட்கறாரு. முத்தரசன் கேட்கறாரு. நீங்க கோலப்படுறீங்க. அதுக்கு நீங்க கோலப்படுறீங்க. அவங்க பாத்துக்குவாங்க. இல்ல, அது 10 மாசத்துக்கு குழந்தை பத்த முடியாது அவரால. முடியும். அது இல்லாம இன்னைக்கு வந்து IVF இந்த நிறைய சிஸ்டம்லாம் வந்துருக்கு. இல்ல இல்ல, நீங்க சொன்னீங்களா இல்ல திரு ஸ்டாலின் 10 மாசம் கழிச்சு குழந்தை பத்த. உங்களால முடியுமா? எது? ஸ்டாலின் பெற்றுருவாரு. உங்களால முடியுமா? சார் நீங்க ஆட்சி சொன்னீங்க. நான் ஆட்சி தான் சொல்றேன். உங்க கட்சியால முடியுமான்றதான் கேள்வி. நான் ஆட்சி சொல்றேன். ஆட்சியை தான் நானும் சொல்றேன். உங்களால முடியும்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். முதல்ல கூட்டணியில் உங்க கூட யார் இருக்காங்கிறத உறுதிப்படுத்துங்க, அப்புறம் பேசலாம். மற்றதெல்லாம் யார் இருக்கா உங்க கூட்டணியில? நிக்கிறாரு முதல் மாநாட்டில் வந்து நிக்கிறாரு, பேசுறதுக்கு ஆளை காணும். திமுக குடிக்க உங்களாட்ட தான் கத்தி விட்டு போயிட்டாரு. ஒரு கட்சியில ஒருத்தவர் மாதிரி பேசினா பரவாயில்ல, அத்தனை பேர் உங்களாட்ட போய் பேசுறாங்க. ஜனநாயகம் இருக்கு சார். அங்க ஜனநாயகம் இருக்கு. பாமக நாங்க ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும் கேட்கறாங்க. விஜயகாந்த் கேட்கறாங்க. எல்லாருமே கேட்கறாங்க. இது வந்து எங்க பாஜக ஆட்சி அப்படின்றாங்க சார். ஆனா இங்க அப்படியே இல்ல சார். இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. இல்ல இல்ல, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. நீங்க வந்து அடுத்தவன் முதுகு மேல ஏறி ஜெயிச்சிடுவீங்க. அவனை ஜெயிச்ச உடனே அவனை தள்ளி விட்டுருவீங்களா? பாழுங்காலத்தை தள்ளி விட்டுருவீங்களா? நீங்க இருக்கிற ஆட்சி அதிகாரத்தை சொத்து சுகத்தை ஆசை பண்ணணுமா? நீங்க அவனுக்கு நடு ரோட்ல விட்டுருவீங்களா? 86 அப்படிதான் பண்ணீங்க. மைனாரிட்டி ஆட்சி தான் இப்படி பண்ணீங்க. உங்களுக்கு என்ன போகுது? நீங்க அவங்களெல்லாம் கூட்டு வச்சுக்க வேண்டியதானே? அவங்க தான் தெருவில் விட்டுமா, அவங்கள பிடிச்சி இழுத்து வச்சுக்க வேண்டியதானே நீங்க? இல்ல இப்பதானே அவர் போங்களேன் இழுங்களேன். அப்படி தெருவில் விட்ட பிறகு கூட உங்க மூஞ்சல் முழிக்கிறதுக்கு ஒருத்தர் வரலையே, நாதியே இல்லையே உங்களுக்கு. அப்புறம் என்னத்தை பேசுறீங்க? தெருவில் நாங்கள் விட்டோம். அந்த ஆளு கூட உங்களை வந்து நாதியத்து போய் கிடக்குறேன். அவங்க கூட உங்க கிட்ட சேர வரல, நாதியத்து போய் கிடக்குறீங்க. என்ன பண்றது? தெருவில் நாங்கள் விட்டோம். அந்த ஆளுங்களாம் உங்ககிட்ட வந்திருக்க வரலையே. ஒரு நாய் சீந்தலையே உங்களை. இப்ப நீங்க கட்சி சீந்தலையே. இல்ல இல்ல இல்ல,
உண்மையில எனக்கு திருப்பி இந்த கூட்டணி 2019, 2021, 2024 3 தேர்தலில் ஜெயிச்சிட்டீங்க. இப்போ 4வது 2026 ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஜெயிப்போம். அப்படி தேனாறு பாலாறு ஓடுதா? கண்டிப்பா ஓடும். இதோ இங்க பாருங்க சிரிக்குது. லா அண்ட் ஆர்டர் சிரிக்குது. இந்த இதை எடுத்து பாருங்க, தேனார் ஓடும். ட்ரைனேஜ் மூடி இருக்குது, அந்த மூடி எடுத்து பாத்தீங்கன்னா தேனார் ஓடும். அப்போட நீங்க சொல்றது மறைமுகமா சொல்றது கரெக்ட் சார். கரெக்ட். ட்ரைனேஜ் எடுத்து விட்டா உங்களுக்கு அதுதான் தேன், உங்களுக்கு அதுதான் தேன். நீங்க இப்ப இல்ல திராவிடர் மாடல் ஆட்சி, திரு ஸ்டாலின் ஆட்சி ட்ரைனேஜ் மாதிரி இருக்கு. ட்ரைனேஜ்ல கூட தேன் ஓடும்ன்றோம் சார். நீங்க மாத்தக்கூடாது, நீங்க மாத்தக்கூடாது. பாருங்க இல்ல நீங்க இந்த ட்ரைனேஜ் இது எடுத்து பாருங்க, நாறுன்றீங்க. எங்க ஆட்சியில ட்ரைனேஜ்ல கூட தேனும் பாலும் இல்ல இல்ல அப்படி கிடையாது. நீங்க மறைமுகமா சொல்லிட்டீங்க திரு ஸ்டாலின் ஆட்சி நாறுது, ட்ரைனேஜ் மாதிரி நாறுது. திறந்தா கூட தேனும் பாலும் ஓடுது நான் சொல்றேன். அப்பனா அது அப்படி குப்புடு வாசனை வரும். அப்படியே உங்களுக்கு வரும். அப்பனா அப்படி மூடி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தேனும் பாலும் நாத்து அடிக்குதா என்ன பண்றது? உங்களுக்கு மலத்திலேயே கலந்தவங்க நீங்க. உங்களுக்கு மலம் தான் உங்களுக்கு வாசனை. இதுல நாங்க தேனும் பாலும் கொண்டு வந்திருக்கோம். எதுல? உங்களுக்கு மலத்து வாசனை தான் தெரியும். உங்களுக்கு உங்ககிட்ட போய் தேனும் பாலை பத்தி சொன்னா என்ன பிரயோஜனம் இருக்குது? மலம் திங்கிறவங்க அதை பேசினா என்ன சார்? நீங்களே இப்படி சொன்னா எப்படி? கோமியம் குடிக்கிற ஆளுகிட்ட போய் அதை பேசினா என்ன? இல்ல இல்ல நீங்க இப்படி மூத்திரம் குடிக்கிற ஆளுகிட்ட அதை பத்தி பேசினா என்ன பண்ண முடியும்? மூத்திர நாத்தம் தான் உங்களுக்கு பால். இல்ல 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 நீங்க குடிக்கிற ஆளுங்க, நீங்க திமுக ஆதரவாளர் இப்படி சொல்றீங்களே. ஸ்டாலின் ஆட்சி ட்ரைனேஜ் மாதிரி இருக்குது. மூத்திரம் குடிக்கிற ஆளுங்க உங்களுக்கு தேனும் பாலையும் கொடுத்தா எப்படி செரிக்கும்? உங்களுக்கு செரிக்காத. வேணா சொல்லுங்க, நாங்க மூத்திரம் பிடிச்சி கொடுக்குறோம். அதுவும் இருக்குது. என்ன மூத்திரம் சார்? மூத்திரம் டேங்க்ல பிடிச்சி கொடுக்குறோம். உங்களுக்கு கோமியம் இல்ல என்ன மூத்திரம்? கோமியத்தை பிடிச்சி கொடுக்குறோம். கோமியமா? அசிங்கமா பேசுறீங்க சார். அது குடுக்குற ஆளுங்க. இல்ல இல்ல நீங்க அசிங்கமா பேசுறீங்க சார். மூத்திரம்ன்றீங்க சார். கோமியம்னு சொல்லுங்க சார். கட்சி இப்படி கேவலப்படுத்தாதீங்க. இல்ல இல்ல கோமியம் சொன்னா எல்லாருக்கும் லட்சியமா வச்சிருக்காங்க. அது பசுமாடுடைய கோமியம்னு சொல்லுவாங்க. அது அந்த சிறுநீரகத்தை நீங்க மூத்திரம் நான் எந்த மூத்திரத்தை எடுக்கிறது? பேர் வச்சோம், நாங்க பேர் வச்சது மூத்திரம் வச்சோம். மூத்திரம் குடிக்கிற ஆளுங்க நீங்க கோமியம்ன்றீங்க. என்ன இருந்துட்டு போகுது சார்? இப்ப வந்து யூரின்னு சொல்லிங்க, ஸ்டைலா சொல்லிங்க சார். இப்ப வந்து குடிக்கிற ஆளுங்க இல்ல நான் கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டு வாங்குவான்றாரு யாரு? திருமா முத்தரசன். எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேணும் 2021 மாதிரி இதுன்ட்டு. அப்போன்னா 2026 திமுக கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி கலகலக்க போதா? இனி அடுத்த வாட்டி திரு ஸ்டாலின் அவர்கள் வின் பண்ண மாட்டாரா? சந்தேகமா இருக்க. அவர் தான் வின் பண்ணுவார். அவர் தான் வின் பண்ணுவார். அவர் தான் வின் பண்ணுவார். வின் பண்ணுவாரா? எந்த இதுல சொல்லுங்க? எப்படி அவர் கலகலத்து போச்சான்னு கேட்டீங்கல்ல? கலகலத்து இல்ல இருக்கிற ஃபேக்டர்ஸ் கலகலத்து போகல. அவர் தான் வின் பண்ணுவார். நீங்க ஜோசியம் சொல்றீங்களா? எனக்கு ஜோசியம் சொல்லுங்க சார். எனக்கு எத்தனை பொண்டாட்டின்னு சொல்லுங்க சார். உங்களுக்கு அதெல்லாம் எங்க வேலை இல்ல. இல்ல இல்ல ஜோசியம் சொல்றீங்களா? 2026 வின் பண்ணிடுவாருன்ட்டு. ஆமா, எனக்கு ஜோசியம் சொல்லுங்க சார். டெஃபினட்டா ஜோசியம் கூட பார்க்க ஆரம்பிச்சீங்களா? அப்பனா அரசியல் இத வந்து கொடுக்கிற அப்பனா தீகாக்காரர்கள் ஜோசியத்தின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். இது உங்களை மாறிட்டீங்க, நீங்க மாறிட்டீங்க. இது ஜோசியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜோசியம் சொல்லல, நான் நடக்க போறத சொல்றேன். நீங்க தானே சொன்னீங்க திரு ஸ்டாலின் ஆட்சி ட்ரைனேஜ் திறந்தா அப்படி இருக்குன்ட்டு. அப்பனா எப்படி ஜெயிப்பாங்க? தேனும் பாலும் ஓடும். அதான் ஸ்டாலின் ஆட்சி. சரி சார். கோமியம் குடிக்கிற ஆளுக்கு புரியலன்னா நான் என்ன பண்றது? சரி, பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். என்ன நடக்குதுன்ட்டு பார்க்குறேன் சார். பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் 10 மாசத்துல குழந்தை டெலிவரி வந்துடும். கண்டிப்பாக திமுக ஆட்சிங்கிற டெலிவரி நடக்க போகுது. திமுக ஆட்சி மீண்டும் வரப்போகுது. அதை பார்த்துக்கிட்டு நீங்க ஐயோயோன்னு கத்திக்கிட்டு தான் இருக்க போறீங்க. அதை கண்டினியூ பண்ணுங்க. இந்த கத்தலை கண்டினியூ பண்ணுங்க. 2026 இந்த கத்தலை நீங்கள் கண்டினியூ பண்ணுவதற்கு உங்களுக்கு முழு ஆசீர்வாதமும் கொடுக்குறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மிக்க நன்றி சார்.